இடத்துல இஸ்ரவேல் ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கு. இது ரமதான் மாதம், புனித மாதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மாஸ்க்கை தங்கள் கண்ட்ரோல் கீழே எடுத்தாங்க. கொஞ்ச நாள், அது 2-3 நாள் கழிச்சு அடுத்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த மாஸ்க்கை க்ளோஸ் பண்ணி உள்ளே வந்து அவங்க தொழுகை நடத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, இந்த மாஸ்க்கு மேலே ஏவுகணைகள் பறக்குது, இந்த மாதத்தில் புனித மாதத்தில் ஏவுகணையெல்லாம் வீசுகிறாங்க ஈரான், பாருங்கள் இதுதான் அவங்க புனிதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை ஒன்று வெளியே விட்டாங்க. அதை தாண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா, ஈரான்லேருந்து வந்த ஒரு ஏவுகணை கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு உள்ள, இன்னும் சொல்ல போனால் அலெக்சா மாஸ்குடைய காம்பவுண்டுக்குள்ளே வந்து விழுந்தது. அதாவது அது பக்கத்தில் வந்து விழுந்தது. 700 மீட்டர் அளவு தான் சொல்கிறாங்க, அங்கே வந்து விழுந்தது. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க பாருங்கள், புனித மதத்தில் இதை அவங்க பார்க்குறாங்க, இதுதான் அவங்களுடையதான மத ரீதியான புனிதம் அப்படிங்கிற மாதிரி. நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த வாரம் ஆரம்பிச்சது அக்டோபர் 23 இந்த இடத்துக்காக தான் ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த இடத்த ஹமாஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ அந்த இடத்த எங்களுக்கு வேணும்னு இவங்க சொல்கிறாங்க. இதுதான் 2 ஸ்டேட் சொல்யூஷனாக யூஎன்ல போயிட்டுருக்கு. இப்போ அந்த இடத்துக்குள்ள பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த 2 வாரமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பற்றி இஸ்ரேல் பேசிக்கிட்டே இருக்கு. வேற யாரும் பேசலை, எல்லாருமே ஈரான் அமெரிக்கா பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் மட்டும் இந்த இடத்த பற்றி மட்டும் பேசிக்கிட்டே இருக்குது. இப்போ அவர்கள் இந்த இடத்துல அடுத்த கட்ட மூவ் ஒன்று செய்வாங்க. இதுதான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்த அவங்க முழுவதுமாக கையில் எடுப்பாங்க. எடுப்பதற்கு வேணா எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்வார்கள், அல்லது நடக்கும். ஒரு பூமி எதிர்ச்சியோ அல்லது யுத்தமோ, இப்போ விழுந்த ஏவுகணை 700 மீட்டர் தள்ளி வந்துச்சு இல்லையா, அது முன்னாடி விழுந்தாலும் விட வாய்ப்பு இருக்குது. எப்படியோ ஒன்று இந்த இடம் முழுவதுமாக அவர்கள் கைக்கு போகும். 3வது தேவாலயம் கட்டுவதற்கான வேலையை அந்த இடத்த தொடங்குவதற்கு அந்த இடம் அவர்களுக்கு கிடைக்கும்.